வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து நம்ம ஆட்டோ எடுத்திருக்கோம். இந்த ஆட்டோவில் நம்ம இன்றைக்கி வந்து முழுமையாக நம்ம சுற்றி பார்க்கறது போது ஒரு 4 இடம், முக்கியமான ஒரு 4 இடம் பார்க்க போகிறோம். அது என்னன்றது போகிற வழியில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேவா? நமக்கான ஆட்டோ ரெடி ஆகிடுச்சு, வந்தாச்சு. சூப்பராக. அண்ணா பேர் என்னண்ணே? சுஜி. அண்ணன் பேர் சுஜி. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, அண்ணன் பேர் சுஜி. ஸோ நம்ம இன்றைக்கி 4 இடத்த சுற்றி காட்ட போகிறது இவர் தான். வாங்க போவோம். நம்மளுடைய ராசி தான் தெரியல. நான் என்ன நினச்சனோ அதே போல் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பிங்க வேறு லெவலில் இருக்குது. காலையில் அதுக்காக போட்டு எது வேண்டாம், அது போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி நம்ம ஃபஸ்ட்டு முதல் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னா செங்கல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவலிங்கம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சு தரேன். ஓகேவா? பட் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து சிவன் பார்வதி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவன் டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரம் ஸ்ரீ சிவ பார்வதி டெம்பிள் அப்படின்னு இங்கே இருக்குது. அப்படியே நம்ம இங்கே கீழே இறங்கி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஆட்டோ, கார் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது வரைக்கும் பாருங்கள், சிவலிங்கம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவலிங்கம். ஸோ இதை பற்றி, கோயிலை பற்றி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். எது வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். மகேஸ்வரம் ஸ்ரீ சிவன் பார்வதி செங்கல், திருவனந்தபுரம். அவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த சிவலிங்கத்துக்கு உள்ளே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கைலாசம் போனீங்கன்னா அங்கே கைலாசத்தில் எப்படி என்ன இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ஹிமாலயன்ஸ் மாதிரி ஃபுல்லாக பனிமலை. அந்த பனிமலையில் சிவலிங்கம், சிவன் பார்வதி 2 பேரும் நீங்கள் தரிசிக்க போகிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு அது குழுன்னு இருக்கும். ஏன்னா மலை பனி, அதாவது கைலாசனாலே ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிற இடம், அதாவது ஃபுல்லாக பனி மலைகள் சேர்ந்து தான் கைலாசம் இல்லையா, இமாலயாஸ் கிட்ட போகும்போது. அந்த அளவுக்கு அப்படியே அந்த கைலாசம் போனால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அது அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 7வது சக்கரம், அதாவது உடலில் வந்து பார்த்திங்கன்னா 7 சக்கரம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 சக்கரமாக மொத்தம். அதை வந்து முதல் சக்கரம் வந்து 2வது சக்கரம், 3வது சக்கரம், 4வது சக்கரம், 5வது சக்கரம், 6வது சக்கரம் சொல்லி 7வது சக்கரமாக கைலாசத்தை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் போகும்போதும் ஒரு அற்புதமான நமக்கு வந்து சிவலிங்கம் உள்ளே இருக்குது. நம்ம சிவலிங்கத்தை நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கிட்டே போகும்போது ஒரு 14 சிவலிங்கம், 2வது சக்கரத்துக்குள்ளே போகும்போது ஒரு 14, இந்த மாதிரி கண்டினியூஸாக உள்ள மேலே போகலாம். நமக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்கிறாங்க. அங்கே சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா மலையாளத்தில்.
மலையாளம் எனக்கு கொஞ்சம் புரியுன்றதுனால அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொன்ன மாதிரி என்னால் தமிழில் சொல்ல முடியல. பட் ஆனால் இட்ஸ் ஒர்த்தபிள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது புரியும். எல்லாருக்கும் புரியாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அவர் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்மளால் சொல்ல முடியல. நான் வெளியே கேட்டேன் அவங்கக்கிட்ட, தமிழில் ஏதாவது டிரான்ஸ்லேட் புக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லைங்கிறாங்க. இந்த கோவிலோடைய மற்ற விஷயங்கள் இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பயும் போல் காமிக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் எத்தனை அடி உயரம் இருக்குன்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சிவலிங்கம் இதுதான். மொத்தம் 111 அடி உயரம். இந்த 111 அடி உயரம் சிவலிங்கத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அதுதான் எனக்கு மிக முக்கியமானது. அதுவும் அதில் மிக மிக ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா மேலே கடைசியில் இருக்கிற இந்த கைலாசம் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் விசிட்டு. இதுக்கு உள்ள சார்ஜஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபா சார்ஜ் பண்ணால் தான் இந்த மேலே இது சிவலிங்கத்துக்கு உள்ளே போக முடியும். அது கூட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா இது போல் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சு லைன் பை லைனாக உள்ளே அனுப்புவாங்க. ஃபோன் மொபைல்ஸ் எதுவுமே உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் நான் மொத்தமே உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது பண்ண முடியல. ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு அவங்க மொத்தம் நாங்கள் 3 மொபைல் வச்சுருந்தோம். கொடுத்ததுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த பேக்கையும் உள்ளே அலோவ் பண்ணல, அதையும் உள்ளே வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக வாங்க. சிவாலயம் கேரளாவின் முறைப்படி கட்டப்பட்டுள்ளது. இங்கு இருக்கும் 2 யானைகளும் கம்பீரத்துடன் நின்று கொண்டு நம்மளை வரவேற்கிறது. சிவபெருமானை நோக்கி அமைந்திருக்கிறது இந்த நந்தி. இங்கு இதன் வழியாக உள்ளே சென்றால் இங்கு 32 விநாயகரை நாம் தரிசிக்கலாம். அதுவும் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வடிவில் இருப்பது சிறப்பு. நூற்றி 8 சிவாலயங்களில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரே இடத்தில் 108 சிவலிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். அதே போல் இங்கு 12 ஜோதிலிங்கத்தையும் இங்கேயே நாம் தரிசிக்க முடியும். உலகின் மிக பிரம்மாண்டமான 111.2 அடி உயரத்தில் சிவலிங்கம் அமைந்திருப்பது இதுவே சிறப்பு. இது ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வேறு எங்கும் பார்க்க முடியாத 2 பிரம்மாண்டமான சூலாயுதம். இதை பார்க்கும்போது சிவபெருமானே இங்கு நின்று இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது.
இந்த சிவலிங்கத்திற்கு உள்ளே செல்ல செல்ல மனது அமைதி பெறும். இங்கு 7 சக்கரங்களை கொண்டு 8 ஸ்தலங்கள் இவ் சிவலிங்கத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் சக்கரத்தில் நுழையும் ஒரு குகை போலவே அமைந்திருக்கும். அப்படி 8 ஸ்தலங்களும் 8 குகைகளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரத்தையும் குறிக்கும் என்பது சிறப்பு. இங்கு சிவபெருமான் 64 வடிவங்களை இங்கு தரிசிக்கலாம். இங்குள்ள சிவாலயத்தில் சிவபெருமானின் திருவிளையாடலை இங்கு பார்க்க முடியும். இந்த சிவலிங்கத்தை பல புண்ணிய சேத்திரத்தில் இருந்து நீரும் மண்ணும் எடுத்து வந்து இவ்சிவலிங்கத்தை கட்டியுள்ளனர். இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்று கோலாகலமாக பல வண்ண வண்ண விளக்குகளை கொண்டு இங்கு பிரம்மாண்டத்தை, இந்த திருவிழாவை இங்கு பார்க்கலாம். உள்ள போய் அந்த பார்க்கறது ஒர்த்தபிள். 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. அவ்வளோ மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். மேலே கைலாசத்துக்கே போயிட்டு வரலாம். கண்டிப்பாக கைலாசம் நீங்கள் எப்படி நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல, கைலாசம் எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல, அது மேலேயே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. செம்ம குளிர். மேலே ஒரு கைலாசத்துக்கு போனால் எப்படி வடவடன்னு குளிருமோ அந்தளவுக்கு மேலே குளிர் இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த பனிமலைகள் எப்படி இருக்குமோ அதே போல் பனிமலைகள் அங்கே இருக்கும். அதில் சிவன் பார்வதி சூப்பராக நீ தரிசிக்கலாம். 7 உடம்பில் இருக்க 7 சக்கரங்களை அதை கொண்டு சிவபெருமான் நமக்கு ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.